إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وتلك الأيام نداولها بين الناس. وقال النبي صلى الله عليه وسلم ما أكرم شاب شيخا لسنه إلا قيضه الله له من يكرمه عند كبر سنه أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்த்தருள்வானார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித வாழ்க்கையிலே பருவங்கள் என்பது 3 என்று சொல்வார்கள். ஒன்று சிறுவராயம், இன்னொன்று வாலிப பருவம், இன்னொன்று வயோதிகம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் துஅஃபின், பலகீனமாக அல்லாஹ் உங்களை படைத்தான். சின்ன பிள்ளைங்க தலையில கை லேசா வச்சாரும் கூட தலை உள்ள போயிடும். உங்களை பலகீனர்களாக அல்லாஹ் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வத்தன், அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு வலிமையை தந்தான். உங்களுடைய உடலில் ஒரு வலிமையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தித்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபன் வ ஷைபா, அந்த வலிமைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பலகீனத்தையும் நிறையையும் தந்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனித வாழ்க்கையில் 3 பருவங்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தனக்கும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி மார்க்கம் நமக்கு தெளிவு தந்து சொல்லியிருப்பதை போலவே அடியார்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சுபிட்சமான வாழ்க்கை, ஒரு கண்ணியமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பெரியோர்களே, வயது முதிர்ந்த பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் குர்ஆன் சொல்கிறது, ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், யார் வயதான நிலையில் ஆகிவிட்டார்களோ அவர்களை படைப்பில் நாம் பலகீனர்களாக, நம்முடைய படைப்பிலே பலகீனர்களாக நாம் அவர்களை ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வயது ஆக 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 எப்படி சின்ன பிள்ளைங்களோ அது மாதிரி, சின்ன பிள்ளைங்க பொறுத்தவரையில் எப்படி சிறு பிள்ளைகள் உடலால், உள்ளத்தால், உணவால், அவருடைய பார்வையால், பேச்சால், அவருடைய நடையால், கேள்வியால் எல்லாவற்றிலும் பலகீனமோ, அது மாதிரி வயது செல்ல 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 எல்லாவற்றிலும் உடல் ரீதியான பலகீனம், பார்வை ரீதியான பலகீனம், கேட்பது ரீதியான பலகீனம், பேச்சு ரீதியான பலகீனம், உடல் ரீதியான எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா பலகீனத்தை ஆக்குவதாக அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எப்படி சிறுபிள்ளைகள், குழந்தைகள் துணையின்றி செயல்பட இயலாதோ, ஒரு துணை இல்லாம செயல்பட சின்ன பிள்ளைகளுக்கு முடியாதோ, குழந்தைகளுக்கு இயலாதோ, அது மாதிரிதான் வயது முதிர்ந்தவர்களும் அவர்களும் ஒரு குழந்தையை போல் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்களும் துணையின்றி செயல்படுவதற்குண்டான நிலையில் இல்லை. இப்படி ஒரு காலம் வரும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். 33 வயது வரை வளர்ச்சி, எல்லாவற்றிலும் வளர்ச்சி தான். 33 வயது வரை, 30 40 வயது வரை அப்படி நிற்கும். வளர்ந்த அந்த வளர்ச்சி என்பது அதற்கு பிறகு வளர்ச்சியோ கீழிறக்கமோ இல்லாமல் ஒரு 40 வரை இருக்கும். 40 என்பதுதான் ஒரு நிறைவு, அதுக்கு பிறகு இறக்கம் தான். அதுக்கு பிறகு பல்வேறு நிலைகளில், எல்லா நிலைகளிலேயும் இறக்கம் என்பதுதான், அது பலகீனம் என்பதுதான் என்பதை நாம் பார்க்கிறோம், தளர்வு என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இதிலே வயோதிகர்களை பொறுத்த வரையிலே அல்லாஹ் நம்முடைய வயோதிகர்களை எல்லாம் கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானா. அது ரொம்ப முக்கியம். மார்க்கத்துல
நாம் அந்த வயோதிகர்களை கண்ணியமான முறையில் வைக்கும் வரைதான் இந்த மார்க்கம் சொல்லி தந்த நடைமுறையை பின்பற்றுகிறோம் அர்த்தம். இன்னைக்கு நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பிற சமூகத்தினுடைய ஒரு கலப்பின் காரணத்தினாலே இந்த வயது முதிர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் கவனமின்மையும் அலட்சியமும் தொடர்கிறது என்பதை நாம் சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை பொறுத்தவரையிலே வாழ்க்கையில ஒரு நீண்ட வாழ்நாள் என்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திரல வேண்டும். நீண்ட ஹயாத்து மாத்திரம் முக்கியம் அல்ல, வாழும் காலம் வரை ஆபியத்தோடு இருக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு, அதுவும் நீண்ட ஹயாத்தை பத்தி கேட்க கூடாது. மன்தால உம்ருஹு வஹஸன அமலுஹு, யாருக்கு நீண்ட வாழ்நாளும் கொடுக்கப்பட்டு நல்ல அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ பாக்கியமானவர்கள். ஆனால் அந்த நீண்ட வாழ்நாள் அது ஆபியத்தோடு நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அமைந்திருக்கும் பொழுதுதான் அந்த நீண்ட வாழ்நாள் என்பது எல்லா வகையிலும் பயனுள்ளது என்பதை நமக்கு நடைமுறையிலே பார்க்குது. அதனாலதான் சல்லாசலா அறுதலில் உமரை விட்டு பாதுகாப்பு தேடினான். குர்ஆன் ஷரீஃபிலையும் அல்லாஹ் சொல்கிறான், அறுதலில் உமர். அறுதலில் உமர் என்று சொன்னால் ஒரு மட்டமான பருவம்னு அர்த்தம். வயது முதிர்ந்த நிலையில அதுக்கு விளக்கம் சொல்வதா இருந்தால் சுயமாக எதையும் செய்ய இயலாது, சுயமாக செயல்பட இயலாத ஒரு காலம். அதுக்கு வயசு சில பேர் 70, சில பேர் 90 நினைக்கிறாங்க. அது ஆட்களை பொறுத்து வித்தியாசப்படும். சில பேர் 90 வயசா இருப்பாங்க, திடகாத்திரமா செய்ய வேண்டிய காரியங்கள் அவங்க செய்வாங்க. சில பேர் 40 வயசா இருப்பாங்க, அவங்க காரியத்தை ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனால் அறுதல் உமர் என்பது இருக்கிறதே, சுயமாக ஒரு காரியத்தை தானே செயல்பட முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலை. ஸல்லல்லாஹு வந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறான். நீண்ட ஹயாத்தை கேளுங்கள், நிறைவான ஆபியத்தை தேடுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஆனால் அறுதல் உமர், மட்டமான இந்த பருவம் இருக்கிறதே, அதை விட்டு பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். இந்த மட்டமான இந்த பருவம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வராம இருக்கணுமானா நீண்ட ஹயாத்து வேணும், ஆபியத்தோடு இருக்கணும். ஆனால் எந்த வயது வந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படி சுயமாக எல்லா நிலையிலும் அவர் செயல்பட முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய மாணவர் சையதுனா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார், யார் குர்ஆனை நேமமாக ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா இந்த நிலையிலிருந்து பாதுகாப்பான்னு சொல்றார். குர்ஆனுடைய திலாவத் யாரிடத்தில் இருக்கிறதோ, யாருக்கு குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பழக்கம் நேமமாக இருக்கிறதோ, அவர்கள் இப்படிப்பட்ட அறுதலில் உமர் என்ற நிலையிலிருந்து பாதுகாக்க பெறுகிறார்கள் என்று வருகிறார். அதனால நீண்ட ஹயாத்து வேண்டும், நிறைவான ஆபியத்து வேண்டும். அறுதலில் உமரை விட்டும் மட்டமான அப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில் சுயமாக செயல்பட முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பும் தேட வேண்டும். அந்த நீண்ட ஹயாத்தோடு ஆபியத்தோடு அந்த அறுதலில் உமரிலிருந்து பாதுகாக்க பெறுவதற்கு மார்க்கத்தின் முன்னோடிகளான இந்த நன்மக்கள் நமக்கு குர்ஆன் ஓதுவதை சொல்லித் தருகிறார். அந்த பழக்கத்தை நம்மிடத்தில் வைத்துக் கொள்வது அருமையான பெருமக்களே. அது மாதிரி வயதினுடைய நிலை வரும் பொழுது அல்லாஹு தஆலா இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற அந்த சூராவை இறக்கி வைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய கடைசி காலத்தில் இறக்கப்பட்ட சூரா அது. அல்லாஹு தஆலா சொல்லி வரும் பொழுது, அப்படிப்பட்ட காலங்கள் வரும் பொழுது அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் திக்ர் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். வாழுகின்ற காலகட்டத்தில் நம்மளுடைய நிலைப்பாடுகள் குறைபாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அவனை அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டிய, புகழ்ந்தேற்ற வேண்டிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி இன்னி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பே எனக்கு சிலவிதமான சிரமங்கள் இருக்கிறது, நீதான் கருணையாளர் என்று துஆ செய்தார்களே. இதுவெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம். அந்த நேரத்தில் அதிகமாக தஸ்பீஹ் செய்வதும், அந்த நேரத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்வதும், அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்வதும். அது மாதிரி நம்முடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை பற்றி உண்டான சிந்தனை அதிகமாக்கிக் கொள்வது. யார் ஆகிரத்தை சிந்திச்சதுனால உடனே மௌத்தா போறதும் இல்லை, ஆகிரத்தை சிந்திக்காதனால் அப்படியே அவங்க மௌத்தாகாம இருக்க போறதும் இல்லை. அதை பற்றி உண்டான சிந்தனை எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும், குறிப்பாக வயது முதிர்ந்த நிலையில. சங்கைக்குரிய நீடூர் ஜாமியா மிஸ்பாஹுல்லாவிலே நாசிராக இருந்த நமது ஊரை சார்ந்த சதகத்துல்லா ஹஸரத் அவர்கள் அவங்க ஒரு தடவை சொல்லும் பொழுது சொன்னாங்க, கம்மஞ்சி ஹஸரத் ஊர்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு பொழுது சொன்னாங்க, கம்மஞ்சி ஹஸரத் அவங்க ஒரு வசியத்தை எழுதி வச்சிருந்தாங்களா, நான் வஃபாத் ஆகிற நேரத்தை இதை பார்த்துக்கங்கன்னு சொல்லி. அந்த வசியத்தை என்னன்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய கஃன் தஃபன் செலவுக்குண்டான எல்லா பொருளாதாரத்தையும் நான் ஓதிய குர்ஆனுக்குள்ள வச்சிருக்கிறேன், அதை எடுத்து செலவழிங்கன்னு எழுதியிருந்தாங்க.
என்னுடைய கஃன் செலவுக்கு உண்டான எல்லா பொருளாதாரத்தையும் என்னுடைய ஓதிய நான் எப்பொழுதும் ஓதி பழக்கமா இருக்கக்கூடிய அந்த குர்ஆனில் வைத்திருக்கிறேன், அதை செலவழியுங்கள். நம்முடைய முன்னோர்கள் தன்னை எப்படி அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நிலையில் ஆக்கி கொண்டார்கள். அதனால வயது முதிர்ந்த நிலையிலே நாம் ஆகும் பொழுது, நரை வரும் பொழுது, நம்முடைய எல்கையை தாண்டும் பொழுது, நாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பண்பை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் யார் சிறியவர்களாக இளைஞர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. அவர்களை பொறுத்தவரையிலே வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு கண்ணியம் நீங்கள் செய்யுங்கள். கண்ணியம் செய்தால் அல்லாஹ் உங்களை கண்ணியம் கொடுப்பான். முதலாவது ஒரு பெரியவங்களை போய் சந்திக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்கணும். உறவுகள்லையும் சரி, வயது முதிர்ந்தவர்களையும் சரி, நோயாளிகள்லையும் சரி, அவர்களையும் நம்ம போய் சந்திக்கணும். அந்த வயது முதிர்ந்தவர்களை சமீபத்தில் ஒரு டாக்டர் ஒரு ஆளு ஒரு கட்டுரை எழுதியிருந்தது நான் படிச்சேன். நண்பர்களிடத்தில் எப்படி பேசிக்கிட்டு இருக்கணும், தன்னை ஒத்த வயது வடிவத்தில் எப்படி பேசணும், சின்ன பிள்ளைகள்ட்ட எப்படி பேசணும், அது மாதிரி பெரிய ஆட்களை சந்திச்சா எப்படி பேசணும் என்பது சம்பந்தமா எழுதியிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, வயது முதிர்ந்த பெரிய ஆட்களை பார்க்கும் பொழுது தேவையில்லாத கேள்வி, மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு 60 வயசு ஆச்சா, 90 வயசு மாதிரி ஆச்சாங்க, இப்படி இருக்கீங்களா என்ன அப்படின்னு அவரை பலகீனமாக்க கூடாது. அவரை மன உளைச்சலுக்கு ஆக்கக்கூடிய, நீங்க இருந்தீங்க உன் ஃப்ரெண்டு அவனும் இருந்தான், அவன் என்ன வாழ்றான், நீங்க இப்படி கேவலப்பட்டு கிடக்கிறீங்களேன்னு சொல்லி மனம் தளரக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது. போயாச்சுன்னா என்ன யாரு தெரியுதா, சொல்லுங்க பாபு. அவரை மெமரி டெஸ்ட் பண்றது, நீங்க சொல்லுங்க பாப்பா எப்படின்னு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது, நான் இன்னும் ஆள் வந்திருக்கேன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு காரியத்தை செயல்படுத்தணுமே தவிர அவருடைய மெமரி டெஸ்ட் பண்றது, அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் ஒரு டாக்டர் எழுதியிருக்கிறார். வயது முதிர்ந்தவர்களுக்கு இது மன உளைச்சலை உண்டாக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்கள்கிட்ட பேசாம அவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு சொல்லுங்க, என் போன் நம்பர் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான உதவி நேரத்தில் என்ன உதவி செய்யறோமோ செய்யலையோ, ஆனால் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அவங்களை சந்திக்கிறது, அவங்களுக்கு பேச்சுக்கு காது கொடுக்கிறது. சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. வயது முதிர்ந்த நிலையில பேச்சை திரும்ப திரும்ப பேசுவாங்க, சில பேச்சுக்கள் நமக்கு விளங்காது, அப்படிலாம் இருக்கிறது செய்யும். வயது முதிர்ந்தவர்களை சிறு பிள்ளைகளை போல் மாற்றுவோம் குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? அவங்க பேச்சு சில நேரங்கள் திரும்ப திரும்ப சொல்லலாம், ஒரே மனுஷன் இந்த பாடுபடுத்துறான் என்ன அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. நமக்கும் ஒரு பருவம் இருக்கிறது, நமக்கும் ஒரு வயோதிகம் இருக்கிறது, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. காலம் மாறும், வயோதிகம் வந்தே தீரும், அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? அதனால அவங்கள்ட்ட பேச வேண்டிய, அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய, அவர்களுக்கு வலுவூட்டக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை ஊட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி டாக்டர் அழகா எழுதியிருக்கிறார். என்னென்னவெல்லாம் பேசணும், எப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு லிஸ்டே போட்டு தொகுத்து வச்சிருக்கிறார். அதனால பெரியவர்களை முதலாவது சந்திக்கணும். சந்தித்து அவர்களுக்கு காது கொடுத்தாலே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையில் பெரிய மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அக்ரம, வாலிபர்களே எவ்வளவு பெரிய ஒரு சோபனம் இது. வாலிபர்களை கேளுங்கள், வயது குறைந்தவர்களை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், வாழ்க்கையில் எந்த காலத்திலும் பொய் உரைக்காத சத்தியத்தின் திருவுருவமான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மா அக்ரம ஷாபுன் ஷைஹன், எந்த ஒரு வாலிபனும் ஒரு வயோதிகரை போய் கண்ணியப்படுத்துகிறான், வயோதிகரை கண்ணியப்படுத்துகிறான். கண்ணியப்படுத்துறதுக்கு காரணம் இல்ல தனக்கு சொந்தக்காரரு, அந்த காரணம் கூட இல்ல, அதுக்கு கூடுதலான நன்மை தன்னுடைய உறவு, அது கூட அல்ல. ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு பெரியவர் பள்ளிக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு, ஆனா காணல, வயோதிகமான நிலையில் இருக்கிறார், அவரை போய் சந்திச்சுட்டு வர்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலை, அவருடைய வயோதிகத்துக்காக வேண்டி மாத்திரம் நீங்கள் ஒருவரை மரியாதை செய்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு 2 பாக்கியத்தை தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் 2 பாக்கியத்தை, இல்லா கையல்லாஹு லஹு மன் யுக்ரிமுஹு இன்த கிபரி சின்னிஹி, இவருடைய வயது முதிர்ந்த பருவத்தில் இவருக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். ஒன்னாவது, இவருக்கு நீண்ட ஹயாத்து கிடைக்க பெறுகிறது, நீண்ட வாழ்நாள் இவர் கிடைக்க பெறுகிறது, அவர் காது கொடுத்ததினால், அவரை கண்ணியப்படுத்தியதினால். இரண்டாவது, இவருடைய வயது முதிர்ந்த நிலையிலேயும் கூட அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய சோபன்! வாழ்க்கையில சில பாக்கியங்கள் நமக்கு கிடைப்பதற்கு சில வழிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தரக்கூடிய இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய நேரங்கள்ல ஒரு நேரம் ஒதுக்கணும். இப்படி பெரியவர்களை போய் சந்திப்பது, அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, எதையும் வாங்கிட்டு போறதுங்கிறது இல்லை. அவங்க வயது முதிர்ந்தவர்களில் அப்படி ஒன்றையும் சாப்பிட போவதில்லை. ஆனாலும் கூட அவர்களை நாம் சந்திப்பதன் வழியாக நமக்கு சோபனம் அல்லவா கிடைக்கிறது.
யார் தர முடியும்? நீண்ட ஹயாத்தை யார் உண்டாக்க முடியும்? நம்முடைய வாழ்நாளை நாம கூட்டிக் கொள்ள முடியுமா? நம்முடைய முயற்சியினால் உண்டாக முடியுமா? அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தரக்கூடிய வழி. ஒன்று, நீண்ட ஹயாத்து கிடைக்க பெறுகிறது. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வயது முதிர்ந்த நிலையிலே உங்களுக்கு கண்ணியத்தை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான்னு சொன்னான். அது மாதிரி பெரிய ஆட்களை நல்ல காரியங்கள்ல முற்படுத்தும், ஒதுக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமரனி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன் உகத்திமல் அகாபிர், பெரியவர்களை நல்ல காரியங்களில் முற்படுத்துவது. அவங்களை பெரியவங்கிற காரணத்தினால அவங்களை ஒதுக்கி வைக்கிறது இல்லை, அவர்களை முன்னால் ஆக்கி அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இப்படி செய்ய வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அமரனி ஜிப்ரீல் எனக்கு சொன்னார்கள், அன் உகத்திமல் அகாபிர், பெரியவர்களை வயது முதிர்ந்தவர்களை அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வேண்டும் என்பதை எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவாக சொல்லி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஈமான் கொள்வதற்காக வருகிறார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் அவருடைய தகப்பனார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு, அது ஃபத்ஹ் மக்காவுடைய நேரம், கிட்டத்தட்ட அவங்களுக்கு 59 தாண்டி 60 தொட்ட அந்த காலம். அந்த காலகட்டத்திலே அவங்களுடைய தகப்பனார் சித்திகுல் அக்பருடைய தகப்பனார் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு அபூ குஹாஃபா ரலியல்லாஹு தஆலா வயது ஒரு சித்திகுல் அக்பருடைய குடும்பத்துல எல்லாரும் இஸ்லாம் ஆயிட்டாங்க. அந்த காலத்துல அது பெரிய செய்தி. இப்ப நமக்கு செய்தி இல்ல. அது அந்த காலத்தை பொறுத்தவரையிலே ஈமானுடைய பாக்கியம் குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைத்திருப்பது என்பது பெரிய சோபனம். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய குடும்பத்தில் எல்லோரும் வயது முதிர்ந்த நிலையில இருந்த அதற்கு அபூ குஹாஃபா அபூபக்கர் சித்திக் அவருடைய தகப்பனார், அவங்க இஸ்லாம் ஆகிறதுக்காக வேண்டி ஹஜ்ரத் சித்திகுல் அக்பர் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள வீட்டுல இருந்து கூட்டு வர்றாங்க. அவர்களை சிரமப்பட்டு ஸல்லல்லாஹு சமூகத்துக்கு கூட்டு வந்த உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் பேருக்காக கேட்கறது அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், ஹல் தரக்த ஷைഖன் ஃபீ பைத்திஹி ஹத்தா ஆதியோ, ஏங்க இவ்வளவு பெரிய ஆளை இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க? சொன்ன, நான் வீட்டுக்கு வந்திருப்பேனேன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்திருப்பேனே, அவர்களுக்கு ஈமானை, இஸ்லாமை, கலிமாவை, மார்க்கத்தை நான் வந்து சொல்லி கொடுத்திருப்பேனே, ஏன் இங்க கூட்டு வந்தீங்கன்னு கேட்டான். பெருமக்களே, ஹஜ்ரத் சித்திகுல் அக்பர் சொன்னாங்க, நான் அவங்க வர்றதுதான் பொருத்தம், அவங்க வர்றதுதான் ஹக்கு. உங்களுடைய கண்ணியத்தை பொறுத்தவரையிலே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வருவதுதான் பொருத்தம் என்று சித்திகுல் அக்பர் சொன்னார். அவன் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஹல் தரக்த ஷைഖன், ஷைഖை நீங்கள் ஏன் வீட்டிலே விட்டு விடாமல் இங்கே கூட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. வயது முதிர்ந்தவர்களை அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும், ரசூல் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உரத்திலிருந்து ரிஸ்க் உங்களுக்கு வருவதற்கு பலகீனர்களுக்கு நீங்கள் உதவியா இருப்பதை தவிர வேற எதை கொண்டு ரிஸ்க் வரும்னு நினைக்கிறீங்க? எதை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு நினைக்கிறீங்க? ஹல் துன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்படுவீர்களா? ஓ துர்ஸகூன், விசாலமான ரிஸ்க் கொடுக்கப்படுவீர்களா? இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களை பலகீனர்கள் இயலாதவர்களுக்கு மரியாதை செய்வதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்தும் ரிஸ்க்கும் வருகிறது என்று ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பெருமக்களே, அதனால நமக்கு ஒரு பண்பாட்டை, ஒரு சிறந்த நடைமுறையை மார்க்கம் சொல்லி தந்திருக்க. ஏதோ ஒரு அப்படி நடக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அது மாதிரி இருக்குது என்று அன்பது அல்ல. மார்க்கம் சொல்லி தந்த அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு என்பது சாதாரணமானது. பெரியவர்களுக்கு சாதாரணமா ரோட்ல போற நேரத்துல சில ஹாரன்கள்லாம் அடிச்சா, ஒரு ஆள் ஹாரன் அடிக்கிறார், ஒரு ஆள் பதறிட்டார். அப்படி பெரிய மனிதர், அவரே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பக்குவமா நடந்து போறாரு, இவர் அடிக்கிற ஹாரன், அல்லாஹ் அக்பர், இவ்வளவு பெரிய ஆரணங்க தேவையில்லை அந்த இடத்துல, அவ்வளவு பெரிய ஒரு நிலை இல்லை. ஆனால் இவர் அடிச்சது பலவிதமான சத்தங்களை கொண்டு அந்த ஆரண் வருது. அது பார்த்தவர்கள் அவர் அப்படி பதறி போய் ஒதுங்குறார். ஏதாவது நிலை தடுமாறி விட்டால் என்ன ஆகும்? அதனால மற்றவர்களை மனம் புண்படக்கூடிய, அவர்களுக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய, மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய அதுபோல் காரியத்துல கூட நாம கவனமா இருக்கும். அதுபோல விஷயத்திலே கூட நம்முடைய அந்த மென்மையான அந்த விஷயங்கள்ல அவருடைய உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் உமர்லான்னு கூப்பிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்களை, என்ன ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறதுல இவ்வளவு சண்டை போட்டி போட்டு நீங்க இருந்து முந்திட்டு கிடக்குறீங்க? யா உமர், இன்னக ரஜுலுன் கவி, நீங்கள் வலிமையான ஒரு மனிதர், ஒரு வாலிபர், நீங்க போய் ஹஜ்ருல் அஸ்வதுல இப்படி முண்டிட்டா, அதுல போய் நீங்க முட்டிட்டு கிடந்தா பலகீனர்களுக்கு அது கஷ்டமாக அல்லவா? இயலாதவர்களுக்கு, யார் அதை சிரமப்பட்டு முத்தம் நினைக்கிறாங்களோ, பெரிய பாக்கியம் ஹஜ்ருல் அஸ்வதை முத்துவது என்பது. அல்லாஹோடு முசாபா செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் அது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க பெறுவது என்பது உன்னதமானதுதான். ஆனால் நீங்க ஒரு வலிமையான மனிதர், நீங்க போய் எல்லாரோடையும் சேர்ந்து முண்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டா உங்களுக்கு தான் முன்னால கிடைக்கும். அது மற்றவர்களுக்கு சிரமமாக ஆகாதா?
மற்றவர்களுக்கு சிரமமாக ஆகாதா? இன் வஜத்து, நீங்கள் அதை ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது, முத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கூட்ட நெரிசல்லாம் இல்ல, சாதாரணமா போக முடியும்னா அந்த நேரத்துல போய் நீங்க ஹஜ்ருல் அஸ்வத் முத்தரப்படுங்கள். ஓ இல்லா ஃபஸ்தக்பில்ஹு, அப்படி இல்லைன்னா கிபிலாவை முன்னோக்கி நின்று அதை முன்னோக்குங்கள், அதை முன்னோக்குங்கள். ஹஜ்ருல் அஸ்வதை நீங்கள் முன்னோக்கி ஃபஹல்லில் வகப்பிர், அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஹஜ்ருல் அஸ்வத் முத்திய நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும், மற்றவங்களுக்கு நீங்க தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். பெருமக்களை, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தையும் கூட வயது முதிர்ந்தவர்கள், இயலாதவர்கள், அவர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, இதுல குடும்பத்தினர்களாக, உறவினர்களாக, பெற்றோர்களாக இருந்து விட்டால் சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நிலைமை என்பது எவ்வளவு முக்கியமானது. அவங்களுடைய சொல்ல இன்னைக்கு அலட்சியம் செய்ய கிடமா, நீ பேசாம இருங்க, நீங்க அவங்களுடைய சொல்லை அலட்சியம் செய்யக்கூடாது, காது கொடுங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ள நிலை என்ன? கூலாலவும் கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளோடு பேசுங்கள், பெரியவர்களோடு கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்று பெரியவர்கள் விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டிய அந்த அணுகுமுறையை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதன் வழியாக நமக்கும் சுயநலம் இருக்கிறது, நமக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தையும் நம்மளுடைய வயது முதிர்ந்த காலத்தில் கண்ணியம் செய்யக்கூடியவர்களையும் தருகிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பேணுதலாக செய்வதை போல், அவனுடைய ஹபீபுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பேணுதலாக செய்வதை போல, மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உண்டான உரிமைகள், கடமைகளிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதிலேயும் வயது முதிர்ந்த பெரியவர்களுடைய துஆவை பெறக்கூடிய நிலையில் நம்முடைய அணுகுமுறைகள் இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், ஈமானிய வாழ்வும் பிரகாசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சாலிஹீன்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானா. நம்முடைய வயது முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் அல்லாஹ் கண்ணியமானவர்களாக ஆக்குவானாக. அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக சிறிய வயது உள்ளவர்களை, நம்முடைய இளைஞர்களை அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாட்டை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.